சபைக்கு வரக்கூடியதான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன். இந்த பிலிப்பியர் 3:8 வாசிச்சுட்டு வாசிப்போம். பிலிப்பியர் 3:8. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் நம்ம வாசிக்கிறோம். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நச்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஐ கவுண்ட் தம் பட் ரபிஷ் so that I may gain Christ. I have suffered the loss of all things. நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அர்த்தம். ரபிஷ், கவுண்ட் ரபிஷ், இதெல்லாம் குப்பை. அந்தஸ்து குப்பை, பணம் குப்பை, செல்வம் அதிகாரம் அதெல்லாம் குப்பை. அதனால வரக்கூடியதான சந்தோஷம், மோக இச்சையினால வரக்கூடிய சந்தோஷம், அல்லது சாப்பாட்டுனால வரக்கூடிய சந்தோஷம், அல்லது உடுத்துறதுனால வரக்கூடிய சந்தோஷம், இது எல்லாம் குப்பை அப்படின்னு அவன் நினைக்கல அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள இன்னும் மாற்றம் ஏற்படல. இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோனை போலதான் அவன் இன்னும் அத்தாரிட்டியை தான் விரும்புறான். எனக்கு அதிகாரம் கொடுங்க. அப்ப உள்ளான நோக்கம் அவன் மாறலையே. மனுஷர்களை பிரமிக்க பண்ணணும், மற்றவர்களெல்லாம் நம்மளை பெரிய ஆளா நினைக்கணும். அதுக்குதான் முதல்ல மாய வித்தை பண்ணுனா. இப்ப பரிசுத்த ஆவியனுடைய வரத்தை கேட்கறதும் அதுக்குதான். ஆக அருமையானவர்களே, நம்ம இப்ப ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் இந்த சீமோனை போல. ஆனா நம்ம உள்ளான இருதயத்துக்குள்ள நம்ம எதை வேல்யூ பண்றோம்? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் ஜாதியை மதிக்கிறவங்க இருக்காங்க. they value the caste system. சில காரணங்களுக்காக வேற வழி இல்லை, இப்படி என்ன செய்ய அப்படின்னு துக்கத்தோடு கூட பெற்றோர்கள் இப்படி நிர்பந்திக்கிறாங்க, வீட்டில் உள்ளவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சூழ்நிலையின் நிமித்தம் தான் துக்கப்பட்டு துக்கத்தோடு கூட சொல்றது வேற. ஆனா ஒரு சிலர் they value the system, caste system, ஜாதி, பணம், அப்ப படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், இப்படி எல்லாம் பார்த்து ஜனங்களுக்குள்ள நாம் நினைக்கிறோம்னா we cannot consider others equal to us. ஏதோ ஒரு விதத்துல நாம அவங்களோட மேன்மை உள்ளவங்க அல்லது மேன்மையா என்ன மத்தவங்க நினைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இதெல்லாம் அதனுடைய வேறு தான். அருமையானவர்களே, இப்படி நாம மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா, நீங்க எங்கே எந்த சபையில எப்படி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க கிடைச்ச வெளிச்சத்துல நீங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, இன்னைக்கு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க மனம் திரும்புங்க. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுங்கிறது ஆண்டவராய் இயேசுவே எழுதணும். அதனாலதான் இட் இஸ் லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சொன்னேன் அந்த வசனங்களை, லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப், வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, 21, 27, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். ஆக மனிதர்கள்ட்ட போய் ஞானஸ்தானம் வாங்குறது ஈஸி. ஆனா நாம மனிதர்களை விட்டுட்டு ஆண்டவர் இடத்துல போய் அங்கீகாரம் பெறுவதுங்கிறது கஷ்டம். சரி, அதுக்கடுத்து நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். எனவே சபையில இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறவங்க நீங்களே கேட்கணும். நான் தான் கேட்டேன். சாக் சொன்னாரு, என்னுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளையும் நான் ஞானஸ்தானம் எடு நான் யார்ட்டையுமே சொல்லல, அவங்களாதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் நானும் என்னை ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானா கேட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு எழுதியிருக்கு. அந்த வார்த்தை தான் எனக்கு வெளிச்சமா இருந்துச்சு. இந்த உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்னன்னு எழுதியிருக்கு. நீங்க பாருங்க, உலகம் முழுவதும் நமக்கு கிடைக்கட்டுமே, ஆத்மா நஷ்டப்பட்டு போயிட்டா அதனால என்ன பிரயோஜனம்? எனவே இந்த மாதிரி நம்ம யோசிச்சு நாம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சீர்குலைந்தோம்னா ஜீவ புஸ்தகத்துல கண்டிப்பா நம்ம பேர் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கிட்ட எப்படி சொன்னார்? உங்க பேரெல்லாம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. எழுதப்பட போகுதுன்னு சொல்லல. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரெக்கார்டட் இன் ஹெவன். அப்ப அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னது போல நம்மளை பார்த்து ஆண்டவர் உங்க பேர் பரலோகத்துல எழுதியிருக்குப்பா, உன் பேர் பரலோகத்துல எழுதியிருக்கு, மகளே உன் பேர் பரலோகத்துல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த நிச்சயத்தோட நம்ம இருக்க முடியும். எனவே நம்ம அப்படிப்பட்ட நிச்சயம் உள்ளவங்களா இருக்க பிரயாசப்படுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, வாலிபர்கள் அல்லது பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க மனம் திருந்தி ஆண்டவருக்கு உங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து உங்களுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள நீங்க நான் சொன்னது போல உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படி சேஞ்ச் ஆகி இட் இஸ் ரைட் அபவுட் டன், இட் இஸ் நாட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆன், ரைட் அபவுட் டன். அதாவது வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்புறது கிடையாது, கொஞ்சம் அங்கிட்டும் கொஞ்சம் அங்கிட்டு பாக்குறது மாதிரி. இன்னும் எதிர் திசையில திரும்புறது, பாவத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி, அல்லது பிசாசுக்கு அடிமையா இருந்த காலங்கள் போக இப்ப நம்ம நேர் எதிரிடையில தேவனுக்கு நேராக மேலானதை தேடுற ஒரு வாழ்க்கை தான் நாம் கிறிஸ்துக்குள்ள வரக்கூடிய வாழ்க்கை.
அப்படி நம்ம சரியான தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னா, இப்ப நாம் வந்து ஐயோ என்னை உலகத்துல உள்ளவங்க மதிக்கலையே, ஐயோ எனக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கலையே, ஐயோ எனக்கு வந்து நல்ல உடை இல்லையே, இப்படிலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஒருவேளை அந்த எண்ணங்கள் வந்தா கூட, ஒரு நிமிஷம் அப்படி வந்தா கூட அதை நம்ம மேற்கொள்ள முடியும். we can be overcomers. பாருங்க, இப்ப நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5, 4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், ம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பாருங்க இங்க வாசிக்கிறோம், வாட் எவர் இஸ் born of God overcomes the world. இப்படி நான் சொன்னது போல நாம வந்து மறுபடி பிறந்திருந்தோம் சொன்னா, அல்லது தேவனால பிறந்திருந்தோம் சொன்னா, தேவ ஆவியினால நம்முடைய உள்ளான ஆவியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நாம உலகத்தை ஜெயிக்கிறவங்களா தான் இருப்போம். அதான் இங்க எழுதியிருக்கு, வாட் எவர் இஸ் born of God, தேவனால் பிறந்ததெல்லாம் overcomes the world, உலகத்தை ஜெயிக்கும். அண்ட் திஸ் இஸ் த விக்டரி that has overcome the world, our faith. அது எப்படி நடக்குது அப்படின்னா விசுவாசத்தினால. பாருங்க, உலகத்துல நம்ம வந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. 1 யோவான்லயே 2வது அதிகாரம் 15-16 வசனம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிந்த, அடிக்கடி நாம வந்து தியானிக்கிற வசனங்கள் தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, எதெல்லாம் உலகத்தால் உண்டானது அப்படின்னு வாசிக்கிறோம். நான் சொன்னேன், பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். பி ஓவர் கம்மர்ஸ் அப்படின்னா நம்ம 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிச்சோம். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவன் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பான், அவனுடைய பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து நான் எடுத்து போட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கு, ஆனா அது எடுத்து போடப்பட முடியும். அதானே அதுக்கு அர்த்தம். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட பின்னாடி கூட அது எடுத்து போடப்பட முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் ஓவர் கம்பர்ஸ். நம்ம வந்து ஒரு காலத்துல மனம் திரும்பினது உண்மைதான், மறுபடி பிறந்தது உண்மைதான், ஞானசானம் எடுத்தது உண்மைதான். அன்றைக்கு கிடைச்ச வெளிச்சத்துல நம்ம மனம் திரும்பி, இவ்வளவு சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால எது பாவம் எது சத்தியம்னு விளங்காமையே கூட ஏதோ நம்ம விளங்கின காரியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் பேர்ல விசுவாசமா ஞானசானம் எடுத்துக்கலாம். ஓகே, அது கரெக்ட் தான். அப்புறம் ஒவ்வொரு முறையும் ஒரு சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னொரு ஞானசானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனம் திரும்பி, அன்றைக்கு கிடைச்ச வெளிச்சத்துல மனம் திரும்பி விசுவாசத்தோடு கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால முழுக்கி ஞானசானம் எடுத்திருந்தா தட்ஸ் ஓகே தான். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் கிடைக்க அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம ஜெயம் பெறலாம், வாஸ்தவம். ஆனா ஜெயம் பெறுவது குறித்தே நம்ம யோசிக்காம அப்படியே நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வி ஓவர் கம்மர்ஸ். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அப்படின்னா, அந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்லும் போது ஜெயம் பெறுகிறவன் எவனோ, ஜெயம் பெறுகிறவன் எவனோ, ஜெயம் பெறுகிறவன் எவனோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நாம வந்து ஒரு குழந்தையை போலவே காலம் பூரா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. ஒரு காலத்துல நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டோம், ஆண்டவர் நமக்கு மன்னித்தார், கரெக்ட் தான். ஆனா மறுபடியும் திரும்ப பாவத்தில் விழுகிறது மன்னிங்க, பாவத்தில் விழுகிறது மன்னிங்க, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா நாம் வந்து ஜெயம் பெற்றவர்கள் அல்லவே. அப்ப ஜெயம் பெற்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும் சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன் நான் சொல்லல. ஒவ்வொரு முறையும் விழுகும் பொழுதும் மனம் வருந்தி ஒரு உண்மையான தவிப்போடு கூட ஏங்குகிறவர்கள் நிச்சயமாக தேவனே எனக்கு இதுல இருந்து முழுமையான விடுதலையை தாங்கன்ற ஒரு கூக்குரல், ஒரு கதறல் அவங்ககிட்ட நிச்சயமா இருக்கும். நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு ஜெயத்தை தருவார். அதையும் அவர் தான் தருவார். ஏன்னா பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் அவர் தான். பாவத்தை நீக்கிறதோடு இல்லாம அதுல இருந்து மறுபடியும் இல்லாதபடியும் காக்கிறவர் தான் அவர். எனவே அது வந்து நம்முடைய பலத்தினால அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு ஆண்டவர் சொன்னார். இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகின்றது. அமர்ந்தவர்களே, நம்ம தேவன் இறக்கமா யார்கிட்ட இருப்பார்னா, உண்மையான ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம் நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்க, நான் இப்படி விழுந்துகிட்டே இருக்கிறேனே,
திரும்ப திரும்ப பொய்யில விழுகிறேன், கோபத்துல விழுகிறேன், வெறுப்பு, பொறாமை, பாலி இச்சை, கண்களின் இச்சை, போர்னோகிராபி. எவ்வளவு பேர் இளைஞர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி இன்னும் நான் போர்னோகிராபி, அதாவது ஆபாச படம் பாக்குறேன், சினிமா பாக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வெளிப்படையா சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்லாமே மாய்மானம் பண்றாங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம 5வது வசனத்துல வாசிச்சோமே, அந்த சபை சர்தீஸ் சபை, அந்த சர்தீஸ் சபையை குறித்து சாக் சொல்லுவார், இட் இஸ் a hypocritical church. ஆமா, அருமையானவர்களே, அதுல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இப்படிதான். அது சபையினுடைய தூதனுக்கு எழுதியிருக்கு, எல்லா சபைகளுக்கும் சொல்லும்படி 6வது வசனத்துல எழுதியிருக்கு. ஆனா அதுல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தோம்னா, 2வது வசனத்தை வாசிங்க, 1-2 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் அவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்காய். யார்கிட்ட பெயர் பெற்றிருக்காரு? வெளியில உள்ளவங்கள்ட்ட, மனிதர்கள்ட்ட, சக விசுவாசிகள்கிட்ட, அல்லது மற்ற சர்ச்சில் உள்ளவங்கள்ட்ட நீ உயிர் உள்ளவன், நல்ல விசுவாசி, நல்ல சீஷன், நல்ல சகோதரர் அப்படின்னு பெயர் பெற்றுக்கலாம், நல்ல சகோதரின்னு பெயர் பெற்றுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ செத்தவனா இருக்கிறாய். யூ ஆர் டெட் பட் யூ ஹேவ் a name as alive. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், நல்லவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். ஆனா உன் உள்ளத்தின் அலங்கோலத்தை நான் பாக்குறேன், அதுல இன்னும் ஜெயம் இல்ல. யூ ஆர் இன் டெட் கண்டிஷன், செத்த நிலைமையில இருக்கிற. ஒரு சிலர் உன் சபையில இருக்கிறவங்க இன்னும் அந்த சாகக்கூடிய தலைவையில, அதாவது ஜீவன் போய்கிட்டு இருக்கும்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. நீ இப்போவாது விழித்தெழுந்து அவங்களை ஸ்திரப்படுத்து. அப்படி இல்லைன்னு சொன்னா, அதான் சொல்றாரு, நான் ஒரு திருடனை போல வருவேன், நான் வரும் வேலையை நீ அறிய மாட்டாய். அதனால இப்பொழுதே நீ மனம் திரும்பு. அதுக்கடுத்து 4வது வசனத்தை வாசிக்கிறோம், உன்னிடத்திலையும் அந்த சபையிலையும் கூட தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாத ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க என்னோடு கூட வெண் வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். அதுக்கடுத்து 5வது வசனத்தை வாசிக்கிறோம், he who overcomes will thus be clothed in white garments. யாரெல்லாம் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவர்களுடைய பேரை நான் ஜீவ புஸ்தகத்துல தீர்ப்பு போட மாட்டேன். அப்ப ஜெயம் பெறுதலை நோக்கி நம்ம நகரலைன்னு சொன்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் மோக இச்சைகள்ல நம்ம விழுந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நீ ஜெயம் பெறணும். அப்படி இல்லைன்னா, ஐ வில் பிளாட் யுவர் நேம் ஃப்ரம் த புக் ஆஃப் லைஃப். அந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து உன்னுடைய பேரை நான் எடுத்து போடுவேன். அதான் அர்த்தம். ஜெயம் பெற்றவர்களை எடுத்து போட மாட்டேன்னா அப்ப ஜெயம் பெறாதவனுடைய நிலைமை என்ன? ஜெயம் பெற்றவர்னா அதான் சொன்னேன், ஜெயம் பெற்றவர்னா பெர்ஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு தடவை விழுகும் போது ஒரு கூக்குரலோடு கூட, ஒரு கதறலோடு கூட, ஒரு பாரத்தோடு கூட, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட, உள்ளான இருதயத்துல தேவனை நோக்கி ஒரு கதறல். வெளியில உள்ள சாட்சியில திருப்தி அடைஞ்சிடாம உள்ளான இருதயத்துக்குள்ள, ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னை ரட்சிங்க, என்னை விடுதலையாக்குங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் இதுதான் அருமையான ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்முடைய தவிப்பை பார்த்து, நம்முடைய ஏக்கத்தை பார்த்து தேவன் நம்மை விடுதலையாக்குவார். இப்ப ஜெயம் பெறல அப்படின்னா, நாம இன்னும் போதுமான அளவுக்கு பாரப்படல, இருதயத்துல நொறுங்குண்டு வரல, நம்மளே நம்ம நியாயப்படுத்திக்கிறோம். இப்படி நம்ம மனம் திரும்ப வேண்டிய பகுதி நிறைய இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு யோவான் 16:33, நீங்க கவலைப்பட வேண்டாம், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னாரு. பாருங்க, நம்ம ஜெயம் பெற வேண்டிய பகுதி பாலி இச்சைகள் மட்டும் கிடையாது, பண ஆசை மட்டும் கிடையாது, பெருமை மட்டும் கிடையாது. உலகம் நமக்குள்ள எதெல்லாம் கொண்டு வர விரும்பும்னா, ஒண்ணு முதல்ல பிசாசானவன் நமக்குள்ள பாவ இச்சைகளை, கண்களின் இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில, அல்லது பண ஆசையை காட்டி நாமள அப்படி ஈர்க்கிறது. இட் இஸ் லியூரிங். நமக்கு பண ஆசையை காமிக்கிறது, உலகத்தினுடைய மகிமையை காண்பிக்கிறது. ஆண்டவர்கிட்ட கொண்டு உலகத்தினுடைய மகிமையெல்லாம் காண்பித்து, ராஜ்யத்தெல்லாம் காண்பித்து, இதெல்லாம் நீ தண்டனிட்டு பணிந்து கொண்டா நான் இதெல்லாம் தருவேன்னு சொன்னா, அது மாதிரி நமக்கு அந்தஸ்த, பதவி சுகத்தை, மனிதருடைய புகழ்ச்சிய அப்படி காண்பித்து நம்மளை கண்ணியில சிக்க வைக்க விரும்புவான். அல்லது பாலி இச்சையினால ஆண்கள் பெண்களையோ, பெண்கள் எங்களையோ, ஆண்களையோ காமிச்சு அவங்கள பாவத்தில் விழுந்து போக பண்ணுவான். இது லியூரிங், நம்மள இச்சையினால் இழுக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, ட்ரிபுலேஷன், பெர்சிக்யூஷன். அது ஆண்டவர் சொன்னாரு, அப்படி எனக்கு உத்தரவு வரும் பொழுது நான் ஜெயிச்சிட்டப்பா,
ஆனா நீ கவலைப்படாத, நீனு ஜெயிக்க முடியும். அதான் அர்த்தம். மனிதர்களுக்கு இன்னைக்கு பாருங்க, வியாதிகளை பற்றியதான கவலை, எதிர்காலத்து குறித்ததான கவலை, பொருளாதார பிரச்சனைகளை குறித்ததான கவலை. அப்ப கவலைகள், மன அழுத்தங்கள், பாரங்கள், இது ஒரு பக்கம். அப்புறம் நேரடியாகவே கிறிஸ்தவர்களா இருப்பது நிமித்தம் வரக்கூடியதான சொந்த பந்தங்கள் நம்மளை வெறுக்கிறது, அல்லது ஊரார் நம்மளை பகைக்கிறது, வேலை ஸ்தலங்கள்ல நமக்கு வரக்கூடியதான பாடுகள், அல்லது நேரடியாகவே நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க நிமித்தம் நமக்கு வரக்கூடியதான உபத்திரவங்கள், மனிதர்களால் வரக்கூடிய தட் இஸ் பெர்சிக்யூஷன். சோ இப்படியும் வரலாம். ஆக ஒண்ணு, இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கல்ல, பணத்தை கொடுத்து ஆசை காமிச்சு இழுக்கிறது, பதவியை காமிச்சு இழுக்கிறது, இல்லைன்னா அவங்கள ஏதாவது மிரட்டி அரட்டி அவங்களை இழுக்க பாக்குறது. இது மாதிரிதான் சாத்தான்னு செய்யணும். நமக்கு ஆசை காண்பிச்சு நம்மளை இழுக்க பார்ப்பான். அதுல நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை மிரட்டி அரட்டி நம்மளை எதுவும் பார்ப்பான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்களுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்றதுல எல்லாமே இருக்கு. பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு. உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், அப்புறம் ஆசை இச்சைகள், பாலிய இச்சைகள், பண ஆசைகள், பெருமைகள், எல்லாமே. ஆக எல்லா விதமான காரியத்தையும் கூட நாம ஜெயம் பெற முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி அவரை போல நம்மளும் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்கணுங்கிறதான் ஆண்டவருடைய சித்தம். நம்ம வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், பாதாளத்தின், நேற்று கூட சகோதரர் சொன்னார், பாதாளத்தின் வாசகர்கள் மேற்கொள்ளாத ஒரு சபை தான் ஆண்டவர் கட்டுற சபை அப்படி. அதனால எண்ணிக்கை குறித்தோ மற்ற ஆட்கள் ரட்சிப்பு, உங்க ஊழியம், இதையெல்லாம் குறித்து பெருமை பாராட்டாதீங்க. உங்க சபையில் உள்ளவங்களை பாதாளம் மேற்கொள்ள இல்லைன்னா அதுதான் இயேசு கட்டுற சபைன்னு சொன்னார். அதே மாதிரிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில பாவம் மேற்கொள்ளாத ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போறதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வளர்ச்சி. எனவே நம்ம இதுல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 7:27ல அந்த ஹவுஸ் இஸ் த வே டு சியோல்னு எழுதியிருக்கு. பாதாளத்துக்கு போகக்கூடிய வாசல் அவளுடைய வீடு அப்படின்னு. அவன் வீட்டுக்கு ஒருத்தன் போயிட்டா அடுத்த பாதாளத்துக்கு போயிடுவான், விபச்சாரி அவள். அதே மாதிரி பிசாசானவன் நம்மளை இழுத்து அப்படியே பாதாளம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிடுவோம். நம்ம பாதாளத்தை மேற்கொள்ள முடியும், பாதாளம் நம்மளை மேற்கொள்ள முடியும். பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும், கிருபைக்கு கீழ்பட்டிருந்தா. இல்லைன்னா பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியும். எனவே நம்முடைய வேல்யூ சிஸ்டம் மாறலைன்னா, நம்ம எதை வேல்யூ பண்றோம், மனிதர்களால் அங்கீகாரத்தை, மனிதர்களுடைய சாட்சியை, மனிதருடைய புகழ்ச்சியை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா கண்டிப்பா நாம் ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் இருக்கிறது சந்தேகம். இன்னும் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுட்டேன்னு சொல்லல, திருக்கி போடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா இவ்வளவு தூரம் செத்த நிலைமையில அந்த சபை இருந்த பொழுதும் கூட கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் ஜீவன் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் கிறுக்கி போட்டுட்டேன்னு சொல்ல எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. இன்னும் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுக்குறாரு. இப்படிதான் அருமையானவர்களே, நமக்கு ஜெயம் பெற்றவர்களா வாழ்றதுக்கு இன்னும் தேவன் டைம் கொடுக்குறாரு. அதனால நம்பிக்கை இழந்து சோர்ந்து போக வேண்டியது இல்ல. தேவன் நமக்கு இப்பொழுது பேசுறதெல்லாம், நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், இப்போவாது மனம் திரும்பு. ஐ ஹவ் நாட் பிளாட்டட் அவுட் யுவர் நேம். உன் பேரை நான் கிறுக்கி போட்டல, ஆனா எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. வயசான பின்னாடி பாத்துக்கலாம்னு நினைக்காத. ஏன்னா எப்ப எது நடக்கணும் உனக்கு தெரியாது. நான் திருடனை போல வருகிறேன் அப்படின்னா அந்த நாள், அவர் வரக்கூடிய நாள் திருடனை போல இருக்கும். நம்ம ஜீவனர் உள்ளவர்களா இருந்தோம்னா நாம நிச்சயமா அது திருடனை போல இருக்காது. ஏன்னா நமக்கு இப்பொழுதே உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு கட்டியும் கூறுவதா இருக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் செய்திகள் மூலமா தான் நம்ம கேட்கும்போது உணர்வடைகிறோம். அப்ப வெளியில ஆமா 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 ஆமான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள மனம் திரும்பாம இருந்தோம்னா, எனவே அருமையானவர்களே, இப்போது நம்ம மனம் திரும்புவோம். உள்ளான இருதயத்துக்குள்ள நம்ம எதெல்லாம் நம்மளை மேற்கொள்ளுதோ அதையெல்லாம் குறித்து ஆண்டவர்கிட்ட கதறுவோம். ஆண்டவரே, சாப்பாடு என்னை இழுக்குது ஆண்டவரே, அல்லது பால் ஈச்சியல் என்னை இழுக்குது ஆண்டவரே, கோபத்துல நான் விழுந்து போறேன் ஆண்டவரே, பெருமையில விழுந்து போறேன், என்னைக்கு நேசிக்க முடியல, வெறுப்பு, பகைமை உணர்ச்சி, கசப்பு, மன்னிக்க முடியாத சுவாபங்கள், இப்படி எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தோதோ அதையெல்லாம் பாரத்தோடு அறிக்கையிட்டோம்னா, திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சோம்னா கண்டிப்பா நிச்சயமா தேவன் அதுல ஜெயம் தருவார். ரொம்ப ஈஸியா ஒரு நேரம் கேட்டுட்டு எனக்கு ஆண்டவர் ஜெயம் தரல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது நாம ஜெயம் பெற்றோர்ல இருப்போம். உலகத்தால் கரைபடாதபடி வாழ்றது ஒண்ணு, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்கிறோம். அது குறித்து ரோமர் 12:2 வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதே மாதிரிக்க உலகத்தார போல நம்மளும் புலம்புறது, உலகத்தார போல நம்மளும் எல்லாவற்றிலையும் உலகத்தார் என்ன செய்யறாங்களோ அதே பார்த்து நம்மளும் செஞ்சோம்னு சொன்னா உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்கிறோம்னு அர்த்தம். அது தேவனுடைய சித்தம் இல்ல. அதே மாதிரி யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். 1:27 பின்பகுதி, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுதான் உண்மையான தேவபக்தின்னு வாசிக்கிறோம். எனவே இந்த உலகத்தால் கரைபடாதபடி வாழ்றதும், உலகத்தை மேற்கொள்றது, பாவத்தை மேற்கொள்றது,
அது பிசாசை மேற்கொள்றது. இதுதான் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை. எனவே அருமையானவர்களே, 20:5 வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்தது போல யாரெல்லாம் இன்னும் ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படலைங்கிற நிலைமையில இருக்குமோ உங்க முதல்ல அட்மிஷன் போடுங்க. நீங்க உண்மையா உங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து மனம் திருந்தி நீங்க தேவ பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்திருக்கலாம். தேவ வார்த்தைகள் வசனங்கள்லாம் உங்களுக்கு அத்துபடியா இருக்கலாம். சபை நடைமுறைகள்லாம் தெரிஞ்சு சபையில் நீங்க நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கலாம். அதனால நீங்க அட்மிஷன் போடாம ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, ஜாக்கிரதை. உங்க பேர் இன்னும் எழுதப்படல. அதே மாதிரிக்கு நீங்க சரியா மனம் திருந்தாம மறுபடி பிறக்காம சும்மா ஏனோதான ஞானஸ்தானம் எடுத்துட்டு கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க, வேலைக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க, அவங்களால இன்னைக்கு கிறிஸ்துவமே கரைப்பட்டு போயிடுச்சு. அதுல இருந்து நீங்க மனம் திரும்ப. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜெயம் பெற்றவர்களா வாழ்றதுக்கு பலவந்தம் பண்ணுவோம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. அருமையானவர்களே, இது நம்ம கேட்காத சத்தியம் நான் சொல்ல, கேட்டதுலதான் நாம மறுபடியும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்கு. மனம் திரும்புங்கள், ஜெயம் பெற்றவர்களா வாழுங்க. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.